ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு பூமியில் நமக்காக மனிதர் எடுத்து தாம் பாடுபடுவதற்கு முன்பாக தம் சீடர்களுக்கு திருவிருந்தை ஸ்தாபித்த இந்த நல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம். இதனால் இந்த நினைவுகூட முடியாது கர்த்தர் தாமே நம்ம தேவஸ்தானம் அழைத்து வந்து கர்த்தர் துதிக்கப்பட்டு மயன்படுத்த ஆராதிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையிலே அவன் நன்மை செய்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராணாக்கும் கூட நாம் தேவனை பாடி துதித்து தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிராணாக்கும் கூட திருவந்த ஆராதனையும் நம்முடைய தேவஸ்தான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களோட சொல்லி கர்த்தர் அடையாள இந்த பாக்கியத்துக்கு சாகித்து கொடுத்தமையாக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம் உள்ளதாக. 2020 ஆண்டுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியில் வந்து நமக்காய் பாடுபட இரவு ஒப்பு கொடுத்த ஒரு இந்த இரவுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாவிகளுக்காக பாடுபட போகிறோம். பிற பாவத்தை நாம் சுமக்க போகிறோம். பாடுகளை சகித்து மறித்து ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் விட்டு உயிர்த்தெழுந்து போகிறோம் என்ற காரியத்துக்கு தயாரான தெய்வம். அவர் செல்வதற்கு முன்னாடி பாடுகளுக்கு அவர் செல்வதற்கு முன்னாடி சோகப்பட பாடி அந்த பஸ்கா நாளாந்தமையாய் பஸ்காவை இயேசு கிறிஸ்து தம் சீடரோடு ஆசரித்தார். அந்த பஸ்காவை இனிமேல் எப்படி ஆசரிப்பு என்ற ஒரு முன்மாதிரியும் அவர் காண்பித்தார். அந்த எகிப்து ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு வெளியே வரும்போது பஸ்கா ஆட்டுக்குட்டியை செலுத்தி தான் அங்கிருந்து வெளியே வந்தார்கள். எங்கே பஸ்கா ஆட்டு ரத்தம் நிலையில் பூசப்பட்டதோ அந்த இடத்துல சங்காதுதன் அந்த வீட்டில் ஆட்களை விட்டு விடுவான். இவர்களுக்கு மற்ற ஆட்களை அவன் அதம் பண்ணுவான். இப்படி எகிப்திலிருந்து இஸ்ரேல் விடுதலான ஒரு காரியத்தை நினைவுகூட முடியாது. நீ செல்லும் தேசத்திற்கு செய் என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் காலவெட்டால் கூட பஸ்கா குட்டியை நாளை மறுபடியும் இவங்க என்ன செய்தார்கள்? பாவ நிறுத்திக்காகவும் பயன்படுத்தினார்கள். அப்படி நியாயப்பிரமாணம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னும் மீண்டும் சில பாவத்தில் இருக்கிறதை அவங்க பார்க்குறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து விடுதலாகி தேவனுடைய பிள்ளைகளாக மக்கள் ஆகணும்னு சொல்லி ஒரு பூர்வத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே மனிதவர்களிடத்திலிருந்து பூமியில் வந்தார். ஹalleluya. வந்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், நமக்கு அடக்கப்பட்டார், ரத்தம் உயிர்த்தெழுந்தார். அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுபடுறதுக்கு முன்னாடி இரவுல நம் சீடர்களுக்கு இனிமேல் அந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் பயன்படுத்தாமல் பஸ்கா பண்டிகையிலே உங்களுக்காக பலியாக போகிற என்ன நினைவுகளுடன் செய்கள்னு சொல்லி அங்கே திருப்பந்தியை அவங்க புதிய உடன்படிக்கையாக காண்பித்து அதுக்குரிய திருப்பதியை காண்பித்தார். ஹalleluya. பஸ்கா பண்டிகை பழைய உடன்படிக்கையுடைய ஒரு மாதிரியாகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது காட்டிவிடப்பட்ட இரவிலே ஸ்தாபித்த திருவிருந்தானது புதிய உடன்படிக்கையாகும். அதை ஸ்தாபித்தார். இனிமேல் நீங்கள் நாளைக்கு நான் பாடுபட போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பஸ்கா பண்டிகை இப்பொழுது ஆசரிக்க வேண்டும், என் மரணத்தை நினைவுகொள்ள வேண்டும், என் பாடல் நினைவுகொள்ள வேண்டும், நான் ரத்த சிந்தை நினைவுகொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மாதிரியை காண்பித்தார். அந்த பிரகாரமாக அவர் எல்லாரையும் பந்தியிருக்க செய்தார். வார்த்தைகளை சொல்லி அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே திருவிருந்தை ஸ்தாபித்தார் சொல்லி பார்க்கிறோம். என்ன வார்த்தைகள் என்று சொன்னால் வாசிக்கலாம். லூக்கா 22:19. அந்த பிரகாரம் தான் இப்போ நான் பஸ்காவை பண்டிகையை கர்த்தராகிய இயேசு சமூக தன்னை பலியாக கொண்ட நிமித்தமாக நாம் புதிய உடன்படிக்கை பஸ்காவை நாம் இப்போ ஆசரித்து வருகிறோம். இன்றைக்கும் அதோடைய விளக்கத்தை இன்னும் ஆண்டு சத்தியத்தை மகிமையும் நாம் இப்போ அதை பார்க்க கர்த்தருவே நமக்கு உதவி செய்வார்கள். லூக்கா 22:19 வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை மறுநாள் காலையிலே சிலுவையில் அறையும் போதுதான் அது நடைமுறைக்கு வருகிறது.
அதற்கு மாதிரியாக என்ன நினைவுபடியாக நீங்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக கர்த்தர் சொல்லி இந்த திருவிழத்தை ஸ்தாபித்தார். இந்த 2 வார்த்தையும் சொல்லி அவர் ஸ்தாபித்தார். என்ன வார்த்தை பாருங்க, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்கள் கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுறது என்று சரியமாக இருக்கிறது, என்னை நினைவுபடி இப்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுற என்னுடைய ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கிறது என்றார். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி செய்து அந்த திருவிழத்தை ஸ்தாபித்தார். அப்பத்தை பங்கிட்டார்கள். ரத்தத்தை பாத்திரத்தை எல்லாரும் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசு சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்க அடையாளமாக அந்த அப்பத்தை பங்கிட்டார்கள். இயேசு ரத்தத்துக்கு சிந்தனுக்கு அடையாளமாக அந்த திராட்சத்தை எல்லாரும் பானம் பண்ணினார்கள். சோத்திரம் உண்டாதாக. இது அந்த திருவிழா ஸ்தாபிக்கும் போது இயேசு சொன்ன வார்த்தையாகும். இதில் இன்னொரு காரியம் வாசிக்கலாம். அதாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. யோவான் 13:14. ஆண்டவர் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். தேவனுடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. திருவிருந்து கர்த்தர் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கப்பா, திருவிருந்து கர்த்தர் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தையும் அப்பத்தையும் பிடித்து கொடுத்ததுக்கு முன்னாடி பாத்திரத்தையும் பங்கிட்டு கொடுத்ததுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியத்தை செய்தார். ஒரு கால்களை ஒரு கழுவினார்கள். கர்த்தராகிய இயேசு பேதுரு காலை கழுவினார். ஆண்டவரே இது நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் கழுவுனா என்ற உனக்கு பங்கே இல்லைன்னு சொன்னார். அதை வாசிக்கலாம். ஒரு காலின் காலில் கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தமாக நான் உன் கழுவாவிட்டால் எனக்கு உனக்கு பங்கு இல்லை என்றார். இங்கே 14-15 வாசிக்கும் போது ஆண்டவர் வாசிக்காதீங்க. நானே உங்கள் காலை கழுவினுண்டானால் நீங்களும் ஒருவரை இந்த 3 வசனத்தில் அப்பத்தை எடுத்து கொடுத்தார், பங்கிட்டு கொடுத்தார். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை நீங்கள் பங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னார், பானம் பண்ணுன்னு சொன்னார். இங்கே ஒரு கால்களை கழுவ வேண்டும் சொல்லி அவரே கால்களை கழுவினார். இந்த 3 வசனத்திலையும் ஒரு சாத்தியம் இருக்கு. ஒரு காரியம், ஒற்றுமையான ஒரு காரியம். அது என்னன்னு சொல்ல முடியுமா? பங்குன்றது கால் கழுவுன்னு சொன்னார். 3 காரியத்திலே ஒரு வேடு காமன கால் கழுவுதா? அப்போ அப்போதைக்கு கால் கழுவு இருப்பாங்க. அந்த வார்த்தையில் இருக்கு. இந்த 3 வசனத்திலே, அதாவது லூக்கா 22:19-20 யோவான் 13:14 3லையும் ஒரு காரியம் காமனாக. அது என்ன அப்படின்னா, அதான் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உங்களுக்காக. இந்த உங்களுக்காக வார்த்தை இந்த 3 வருஷத்தில் வருதால் மட்டும் பாருங்க. இது உங்களுக்காக பிக்கப்படுற என்னுடைய சரீர வார்த்தை. இது உங்களுக்காக சித்தப்படுற என் ரத்தத்தினாலேயே புது உடன்படிக்கை இருக்கிறது. நானே போதனாகிய நானே உங்கள் கால்களை கழுவினானால் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3 இடத்திலே 3 வசனத்திலே என்ன உண்டாது? உங்களுக்காக சொல்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நேரடியாக தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தம்மை விசுவாச ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நேரடியாக கொடுக்கிற ஒரு காரியத்தை இங்கே காண்பிக்கிறார். ஹல்லேலூயா! நேரடியாக கொடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கால்களை உங்களுக்காக நான் கால்களை கழுவுகிறேன், உங்கள் கால்களை நான் கழுவினேன் என்றார். உங்களுக்காக இது சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்காக என் ரத்தத்தாயே புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். இப்படி உங்களுக்காக என்ற ஒரு வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய உள்ளதை இயேசு நேராக உங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியமா.
அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நேரடியாக கொடுக்கப்பட்ட காரியத்தை நாம் நினைவுபடும்படியும் செய்ய வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்றார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேரடியாக என்ன கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேரடியாக என்ன செய்தார் என்ற காரியத்தை நினைவுபடும்படியாக திரும்ப ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹalleluya. அப்ப இங்க நேரடியாக கொடுத்த காரியம் வேணும்னா உங்களுக்காக அவர் சரீரம் என்ன பண்றது? சின்னப்பனாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டப்பட்டது. புது உடன்படிக்கைக்காக உங்கள் கால்களை அவரே கழுவினார். ஹalleluya. அப்படி நமக்கு வச்சுக்கலாம். நமக்காக அவருடைய சரீரம் சின்னப்பனாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. நமக்காய் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. நமக்காய் அவரே நம்ம கால்களை கழுவினார். இல்ல 3 காரியங்கள் இருக்கு. நமக்காக இயேசு கிறிஸ்து டைரக்டா செய்த காரியத்தை நாம் நினைவு கொள்வதில்லை. நம்ம ஆசைக்கப்பட்டதை நினைவு கொள்கிறோம், நாம் கால் எழுந்து உயர்த்தப்பட்டதை நினைவு கொள்கிறோம், அல்லது நம்ம வசதி வாய்ப்பு வந்து நினைவு கொள்கிறோம் தவிர, ஆனால் நமக்காய் அவர் இதை செய்தார், நமக்காய் இதை வந்து நம்ம செய்து கொண்டார், நாம் ரசிக்கும்படியாக நமக்கு இதை செய்தார் அப்படின்னு சொல்லி நினைவு கொள்ளும்படியாக தான் இந்த திருவிருந்து பங்கோட வேண்டும். இன்னைக்கு அந்த திருவிருந்து இன்னொரு ஒரு உயர்ந்த ஒரு தியானத்தை நாம் பார்ப்போம். 3 காரியங்களுக்காக இந்த திருவிருந்தை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். 1, முதலாவது அவர் நமக்காய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் இந்த பூமியிலே மனிதாவனெடுத்து தாழ்மையாக வந்தார். ஹalleluya. நம்ம கால்களை கழுவினார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? இந்த 3லே ஒரு காரியம் ஒவ்வொரு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உங்களுக்காக இருக்கு. அது உங்களுக்காக அப்படின்னா இப்போ வந்து கால்கள் முன்னாடி கழுவப்பட்டதுனால இந்த வசனத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. யோவான் 13:14 முன்னாடி வச்சுக்கோங்க. இங்கே இயேசு கிறிஸ்து தாழ்மை குணம் கொள்ளும்படியாக ஒரு காலை செஞ்சு அவர் கழுவினார். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் தாழ்மையாக இந்த பூமிக்கு நமக்காய் வந்தார். ஹalleluya. அல்லது வசன பிரகாரம் பார்க்க போனால் தாழ்மையாக உங்களுக்காக வந்தார். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது உங்களுக்காக தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இந்த 3 எதுக்குன்னு பார்க்க போறோம். ஹalleluya. அந்த 3 எதுக்குன்னு பார்த்தா திருவிருந்த வாழ்க்கைன்னு செய்வதில்ல மறக்க போறதே இல்லை. அதை மனசு வச்சுதான் இனிமே நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க நினைவு கொண்டு திருவிருந்து பங்கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்தை நினைவு கொள்ள முடியாமல் திருவிருந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டும். முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் தாழ்மையா இந்த பூமியில வந்து நமது கால்களை கழுவினார் அப்படின்றத அவருடைய தாழ்மை கொண்டாடுறது நீங்க செய்யும் முதல்ல நினைவு கொள்ள வேண்டும். என்ன நினைவு கொள்ளும்படியாக இப்படி செய்யுங்கள், இதை ஒரு மாதிரியாக காண்பித்தேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தாழ்மையா வந்ததை நாம் என்ன செய்யணும்? நினைவு கொள்கிறோம். எப்படி நினைவு கொள்கிறோம்? வார்த்தை அறிக்கை மட்டும் இல்லை, திருவிருந்துல என்ன செய்யணும்? நீங்க ஒரு கால்களை கழுவும் போது யாரை நினைவு கொள்கிறீங்க? இயேசு நமக்காக வந்த தாழ்மை கோலத்தை நீ நினைவு கொள்கிறீங்க. ஹalleluya. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். வாசிக்கலாம். அதாவது யோவான் 13:16 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் நம்முடைய கால்கள் கழுவினார்ங்கிற காரியத்தை நினைவு கொள்ள முடியாம நான் ஒரு கால் ஒருவர் செய்யணும், கழுவ வேண்டும். அப்போ பாருங்க, இது என்ன தெரியுதுன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக தாழ்மை குணம் கொண்டு நமக்காக நம்ம கால்களை கழுவ வரைக்கும் வந்துட்டார். ஹalleluya. அவர் தாழ்மை குணம் மட்டும் இல்ல, உங்கள் கால்களை அதான் சொன்னேன், உங்களுக்காக கொடுக்கப்பட்டது பார்க்கிறோம். உங்கள் காலை கழுவ வரைக்கும் அவர் நிலைமை என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. போதனாய் நானே உங்களை காலை கழுவினா நீங்க ஒரு கழுவிடுங்கள், இதை உங்களுக்கு மாதிரியாக வைக்கிறேன், இதை இப்படியே செய்யுங்கள் சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தாழ்மை கோலத்தை காண்பிக்கும்படியாக அவர் எது வரைக்கும் கீழே வந்தார்? உங்கள் காலில் கழுவறைக்கு வந்தார். அப்போ கால் கழுவும் போது தான் நம்ம கால்களில் தான் வந்திருக்கிறோம். கால் கழுவும் போதெல்லாம் நாம் இப்போ எது நினைவு கொள்கிறோம்? இயேசு நமக்காக தாழ்மை கொள்ள கொண்டார். எது வரைக்கும் தாழ்மை கொண்டா தெரியுமா? அந்த காலை கழுவு மாத்திரமல்ல, மறுநாள் காலையிலே சிறு அரைக்க வேண்டிய செஞ்சார். அந்த தாழ்மை கொள்ள அந்த சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். பிடிப்ப 2ஆம் அதிகாரத்தில் 5வது வாசத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ராத்திரி அவர் தாழ்மை கொண்டு வந்து அவர் தாழ்மையாக பிறந்தார். மாட்டு தொழுது பிறந்தார். கிறிஸ்துமஸ் அப்பதான் கொண்டாடுகிறோம். பிற்பாடு பாருங்க, அவர் தாழ்மையில தான் போனார். அந்த தாழ்மையை போறதுக்கு முன்னாடி உங்கள் கால்களை கழுவிட்டு போனார். நீங்க யாராவது ஒருத்தர் காலை கழுவாங்க, அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே கழுவிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது.
யாராக இருந்தாலும் கால் கழுவிதான். அதுதான் இயேசு தாழ்மையாக வந்ததை நினைவுபடுத்துக்காக அப்படி செய்கிறோம். ஹalleluya. எங்களுக்காக இயேசு தாழ்மையாக அந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறோம்? இதுவரைக்கும் எப்படி நினைக்கணும் தெரியல, இனிமே எப்படி நினைக்கிறோம்? எங்களுக்காக இயேசு தாழ்மை வந்து எங்களுக்காக காலில் கழுவினார். அது மூலமா நம்ம என்ன செய்யறோம்? நாம் பிற காலில் கழுவி நாம் என்ன செய்ய தாழ்மையை கடைபிடிக்கும். அந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கிடவுது. திருப்பி 2:5 வசனம் வாசிங்க. ராத்திரி காலை கழுவுறார். அந்த கால்களோட தாழ்மை நிக்கல, அந்த தாழ்மை தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு. மறுநாள் சிலுவையில் அறைய உயிர் ஒரு வரைக்கும் அது தாழ்மை கண்டினியூ ஆச்சு. வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையிட பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். ஹalleluya. இந்த தாழ்த்தல் எங்க வரைக்கும் வந்திருக்குமோ? சிலுவை மரண பரியந்தம் வந்துச்சு. மனிதர்கள் எடுத்து மாட்டுக்கொட்டையில பிறந்தாங்க. எளிமையாய் வாழ்ந்தார், உழைச்சி வாழ்ந்தார், எளிமையாக வாழ்ந்தார். 3 வருஷம் கடுமையான ஊழியம் செய்தார். சீடர்கால கலை மறுபடியும் தாழ்மைக்குள்ளாவே இருந்தார். தொடர்ந்து தாழ்மைக்குள்ளாக இருந்தார். மறுநாள் காலையிலும் சிலுவை மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். ஹalleluya. ஒருவன் தாழ்த்தப்பட்டால் அவன் உயர்த்தப்படுவான் என்ற உபதேசத்தை அவர் அப்பப்போ சொல்லிக் கொண்டு வந்தார். அப்படியே அவர் தாழ்த்தப்பட்டார். நீங்கள் தாழ்த்தப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னான். அப்போ நீங்கள் என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காவே உயர்த்தப்படுவீங்க அப்படின்றதான். அப்போது நம்ம கால்கள் ஏன் கழுவுறோம் அப்படின்னா, இயேசு எங்களுக்காக தாழ்த்தப்பட்டார். எங்கள் கால்களை தாழ்த்தி கழுவினார். சிலுவையில் மரணத்தையும் தன்னை தாழ்த்தினார். அவர் தேவன் குமாரன் தன்னை கொல்லை போன எல்லா அவனுக்கு மனிதவரை எடுத்து இந்த பூமியிலிருந்து நமக்காக பாடுபட்டு தன்னை கீழ்ப்படுத்தி தன்னை தாழ்த்தினார். அதுக்கு அடுத்த வாசனம் பாருங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்த்தப்பட்டு உயர்த்தப்படுவான். ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசு நாமத்தினாலே வானோர் பூதோர் எல்லாருமே பூமி கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவின் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கையிடும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாகிய அவருக்கு தந்தரினார். ஹalleluya. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து பிதாவுக்கு உயர்த்தினார். தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துக்காக பிதா செய்த காரியம் என்ன மாதிரி கர்த்தர் கொடுக்கிறார்? நீங்க தாழ்த்தப்படும் போது, நீங்க தாழ்த்தப்படும் போது முதல்ல என்ன செய்யணும்? என்னை நினைவு கூறும்படியாக அப்படி செய்யுங்க. கால் கழுவும் போது இயேசு செய்யணும் போது வந்து எனக்காக வந்து தாழ்த்த வச்சார். நான் நினைவுறாடுறேன், இப்போ நான் காலை கழுவுறேன். இன்னைக்கு யார் கால் ரெடியாக இருக்கு? காலை கழுவுறீங்க, நீ தாழ்த்தப்படுறீங்க. அப்படிதானே? இயேசு போல் நீங்களும் தாழ்த்தப்படுறீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு உயர்த்தப்படும்படியாக நம்ம பார்த்தோம். நமக்கு ஆகையினாலே இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 1, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கால்கள் கழுவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் என்ன தெரிந்தால் அவருடைய தாழ்மை காரியத்தை அங்கே வெளிப்படுத்தினார். தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் மரணமும் தாழ்த்தினார். நம்ம கால்கள் கழுவு மாத்திரமல்ல, மறுநாள் தொடர்ச்சியாக தாழ்ச்சியாக இருந்து சிறு மரணம் வந்து அதை கடைபிடித்தார். அவர் உயர்த்தப்பட்டார். ஹalleluya. அதே மாதிரி நம்ம விசுவாசிய ஜனங்களும் அப்படி செய்ய வேண்டும் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். என்ன சொல்லணும்? அந்த 15 யோவான போடுற 15 பாருங்க. இந்த என்ன செய்யணும்? 13-15 வாசித்து பாருங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. கிறிஸ்து சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுதுன்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படியாக உங்களுக்கு ஒரு மாதிரி, ஒரு மாடலாக காண்பித்தேன். ஹalleluya. தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தார். அப்போ இந்த திருவந்தலை நாம் முதல்ல என்ன கற்றுக்கொள்கிறோம்? தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். நீங்க தாழ்மையா வரணும் அப்படின்னா ஒருத்தர் காலை கழுவி இயேசு கிறிஸ்து போல சிந்தை போல உள்ளவர்களா இயேசு கிறிஸ்து என்னை அவர் எனக்காக தாழ்த்தினார் என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல தேவன் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தர் சோத்திரம். ஸோ திருவந்து இயேசுவோட தாழ்மையை நமக்கு
அறிவிக்கிறது. திருவந்துக்கு முன்னாடி கால் கழுவுகிறது. இயேசு தாழ்மையை உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆகையினால இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, திருவந்து எப்படி எடுக்கிறாங்க, அந்த தாழ்மையை கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படிதானே? இந்த திருவந்து எல்லா கால்களையும் எடுக்கிறாங்களா? இல்லை, அந்த கால்களை கட் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. திருவந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி காலை கழுவினான்னு இருக்கு. உங்கள் காலில் போடப்பட்டிருக்குது, ஒரு மாதிரியை வைக்க போறதுக்கு போடப்பட்டிருக்குது. ஏன் அதை நம்ம கட் பண்ணுறோம்? கட் பண்ணக்கூடாது. ஒரு காலம் ஒரு கழுவு, ஒரு மாதிரி வைக்கணும். இயேசு இந்த மாதிரி தாழ்மையாக இருந்தால் சொல்லி நினைவு கொடுங்க. நீங்கள் தாழ்மையாக இருந்து காட்டுங்க. அவர் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடமை. இயேசு சிந்தையே உங்களுக்கு இருக்க கடமை. மரண பிறந்து தன்னை தாழ்த்தினார். காலோடு மட்டும் ராத்திரி மட்டும் இல்லை, மறுநாள் காலையிலும் மதியம் மரண பிறந்து தன்னை தாழ்த்தினார். அப்படியே இயேசு தாழ்மை அங்கே காண்பித்தார். ஹியூமிலிட்டி. தேவ சோத்திரம் இல்லாத திருவந்து ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு அடையாளம். கால் கழுவுறது. ஹல்லேலூயா. ஆனால் திருவந்துக்கு முன்னாடி நாம் கால் கழுவுறது ரொம்ப அவசியம் என்கிறதை நான் பார்க்கிறோம். அந்த அந்த ஹியூமிலிட்டியிலே அந்த தாழ்மையை இருந்து தான் அந்த பசுத்த பந்திகள் கலந்து கொள்ள வேண்டும். தேவ சோத்திரம் இல்லாத ஆகிய அந்த திருவந்துக்கு முன்னாடி நாம் கால் கழுவுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு தாழ்மை கோலத்தை இயேசு எனக்காக இருந்தார், எனக்காக தாழ்மை கோலத்தை கடைபிடித்தார்ங்கிறதை நினைவு கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்யறோம், ஒரு காலிலே ஒரு கல்வி கொள்கிறோம், கழுவ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது அவர் நமக்காக செய்த அடுத்த காரியத்தை பாருங்க. யோவான் 22:19. யோவான் 22:19 வாசிங்க. சார் லூக்கா 22:19 தலைப்பசம் தான். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி நினைவு செய்யுங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்காக கொடுக்கப்படுறது. இயேசு சரீரமாக இருக்கு. கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்ங்கிறதை நினைவுபடுத்த முடியாத ஒரு காரியத்தை உண்டாக்குறார். கர்த்தருக்கு தாழ்மை இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். இதை நினைவு கொள்ள முடியாது. நான் பிற காலில் கழுவுறேன். இதை திரும்ப ஒரு முதற்படி. இரண்டாவது படி, கர்த்தராகிய இயேசு எனக்காக தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். என்று நினைவு கொள்ள முடியாத அந்த அப்பத்தை நானே பங்கு கொள்கிறேன், புசிக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைவு கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் சரீரத்துக்கு ஒப்பாய அப்பத்தை நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 53 அதிகாரம் அவருடைய சரீரம் பாடுபட்டதை பார்க்கிறோம். ஏன் வாசிங்க, ஏசாயா 53:5 வாசிங்க, அப்புறம் 11-12 வாசிங்க. நம்முடைய வீர நிமித்தம் அவர் காயப்பட்டு, அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதான ஆக்கினியை அவர் மேல் வந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே ஒரு சமாதானம் கொடுக்க முடியாக தம் சரீரத்தில் நம்முடைய பாவத்தை அவர் வாங்கி கொண்டார். 11-12 பாருங்க, அங்கதான் அதோட விஷயம் இருக்கு. இதோட ஜூஸ் என்ன தெரியுமா? அப்பத்தை நீங்கள் சாப்பிட்றனால, இயேசு சரீரமாக இருக்கிற அந்த அப்பத்தை நீங்கள் சாப்பிட்றனால, அதாவது இயேசு சரீரம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நோக்கமே என்ன, அதோட டாஸ்க் என்ன அப்படின்னா 11-12 தெளிவாக போடப்பட்டு வாசிக்கலாம். சோத்திரம் வாசிங்க. என் தாசனாகிய நீதிபரர் நம்மை பற்றி அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். நிதானம் வாசிங்க. அவர் தமது ஆத்மாவை வருத்தத்தின் பலனை கண்டு சரீரத்தை ஆத்மா வருத்தத்தின் இயேசு சரீரப்பட்ட பாடை கண்டு ஆத்மாவோட அந்த பாரத்தை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார். ஹல்லேலூயா. அவர் சரீரத்தை உங்களுக்காக எப்படி எதுக்காக ஒப்பு கொடுத்தா தெரியுமா? உங்களுக்காக ஏன் சொன்னார்? நீங்கள் நீதிமானாக இருக்க. ஹல்லேலூயா. அவர் அப்பத்தை புசிக்கும் போதுதான் நீங்க ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். எங்களுக்காக நாங்கள் நீதிமானாக இயேசு தம் சரீரத்தை கொடுத்தார், அதுக்கு அந்த அப்பத்தை மாதிரியாக பெற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா என்று நினைவு கொள்ள வேண்டும். இப்போ புரிகிறது? சரீரம் எதுக்கு அப்பமா நம்ம கொடுக்கப்படுகிறது? அவர் அந்த சரீரமான பாரத்துக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறாரா?
அந்த அவருடைய நீதிபரர் வந்து அவ்வளோ பாடுபட்டதுனால சரீரத்தில் அக்கிரமத்தை வாங்கி கொண்டதுனால, நம்முடைய அக்கிரமத்தை வாங்கி கொண்டதுனால, நம்ம அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நம்ம மீது அவர் காயப்பட்டதுனால, சரீரத்தில் அந்த ஆத்மாவில் அவரை பாரத்தை தாங்கினதுனால அந்த நீதிபரருக்கு பதிலாக அவர் என்ன செய்கிறார்? அவரை தம்மின் அறிவினால் என்ன செய்கிறார்? அவர் விசுவாச ஜனங்களை என்ன செய்கிறார்? நீதிமான்களாக்குறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் திருவிருந்து பங்கோடும் போதெல்லாம் ஒரு காரியத்தை நினைவு கொண்டு தான் அந்த அப்பத்தை என்ன செய்யணும்? பங்கோட வேண்டும். இயேசுவே, உங்கள் சரீரமாகி அந்த அப்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதுக்கு என்று சொன்னார்? இதை நான் நினைவு கொள்கிறேன். எதுக்கு என்று சொன்னார்? என்னை நீ நீதிமானம் மாற்றிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சரீரத்தில் பாடுபட்ட நிமித்தமாய் அந்த அப்பத்தை பங்கு கொள்ளும் நிமித்தமாய் நாம் இப்போ என்ன மாறுகிறோம்? நீதிமான்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாதாக. அப்படியே வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. அதுக்காக நாம் நீதிமானாக சரீரம் பாடுபட்டதை, பாவத்துக்கு சுமக்கப்பட்டதை இங்கே பேதுரு அருமையாக எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். நாம் நீதிமான் ஆக்க முடியாத சரீரம் பாடுபட்டது, நாம் நீதிமான் ஆக்க முடியாத இயேசு சரீரத்தை நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்று சொல்லி எனக்கு தெளிவாக போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. பாருங்க, ஏற்கனவே அந்த வசனம் என்ன பார்த்தோம்? நீதிமானாகணும். அவர் பட்ட பாடுகளுக்கு, சரீரப்பட்ட பாடுகளுக்கு என்ன கொடுக்க போறார்? தேவன் நீதிமானாக்குறார் நம்மளை. இங்கே பாருங்க, வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். ஹல்லேலூயா. நீதியா நாம் இருக்கக்கூடியதாக என்ன செஞ்சார்? அவர் தம் சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தில் என்னதான் இருக்கு பாருங்க. அக்கிரமம் சுமக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நம்முடைய மீறுதல்கள் சுமக்கப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்மா பாரம் வருத்தமாக சுமக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்கள் அவங்க சுமக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க? இதெல்லாம் அவர் சுமந்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? நீதிமானை என்னை நினைவு செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை நீதிமாக்கிறது, உங்களை நீதிமானாக்க என்று சரி பாடுபட்டது என்று நினைச்சுதான் அப்போ செய்யணும். ஹல்லேலூயா. அப்ப அப்போ செய்யும்போதுதான் எனக்காக கர்த்தர் காலை கழுவினார், தாழ்மை கொண்டு கற்றுக் கொடுத்தார், நான் உயர்த்தப்படுவதற்காக. ஹல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்காக கர்த்தர் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். நான் நீதிபரா மாறுது, நான் நீதிமான மாறுது, நான் நீதி கேட்டு பிழைத்திருக்க முடியாது. அவர் தம் சரீரத்தை கொடுத்தார். அதுக்கு மாதிரி அந்த அப்பத்தை நான் புசிக்கிறேன், நான் இதை நினைவு கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக கால்கள் உணர்வையும், இயேசு உங்களுக்காக சரீரத்தை ஒப்பு கொடுத்ததையும் நினைவு கொள்ள முடியும் செய்யணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுதான் திரும்ப ஸ்தாபித்து முறை. இந்த பஸ்கா பண்டிகை இப்படிதான் செய்யணும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தாழ்மை கோலம் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு காண்பித்தார் அப்படின்னா நீங்க உயர்த்தப்படுவதற்காக. ஹல்லேலூயா. அவர் தாழ்மையோடு கொண்டு உயர்த்தப்பட்டார். உங்கள் கால்களை கழுவி சிலுவையில் மரப்பட்டு அந்த தாழ்மையா இருந்து உயர்த்தப்பட்டார். அப்படி நீங்க ஒரு கால கழுவி நீங்க என்ன செய்யணும்? உயர்த்தப்பட வேண்டும். இது அவருடைய நோக்கமா, அவருடைய டாஸ்க். அடுத்தது, அவர் சரீரத்தை உங்களுக்காக கொடுத்தார், உங்க அக்கிரமங்களுக்காக கொடுத்தார். உங்க ஏசி 53 வாசத்துக்கு வந்து என்ன கொடுத்தாரு? மீறுதலுக்காக கொடுத்தார், வருத்தத்தை சுமந்து கொண்டார். இங்கே 1 பேர் வாசிக்கும் என்ன வாசிக்கிறோம்? பாவத்தை அவர் சரீரத்திலே சுமந்து கொண்டார். அந்த சரீரத்தை உங்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். உங்களுக்காக கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா நாம் நீதி கண்டு பிழைக்க முடியாத, நீதிமான மாற்ற முடியாது கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் அப்போ செய்யும் போது கர்த்தரா இயேசு நாங்கள் நீதிமானாக முடியாக, கர்த்தரா இயேசு நாங்கள் நீதிக்கு பிழைத்திருக்க முடியாக தம் சரீரத்தை அடையாளமாக இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்றேன்னு சொல்லி நினைவு கொள்ள முடியாத இப்படி செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியே எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம், 3:11 வாசிக்கிறோம். அப்படி செய்யற நிமித்தமாய் அவரோட பாடியும் நம்ம பாடியும் எப்ப என்னவா மாறுது? எல்லாமே ஒரே சரீரமாய் மாறுது. வாசிக்கலாம். 3:11 விசுவாசத்தினாலே. சரி எபேசியர் 2:14.
எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக கிறிஸ்துவுக்கு சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. இப்போ புறஜாதியாரும் தேவனுடைய ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரே சரீரமாய் தேவனுக்கு காணப்படுறதுக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே தன்னை சரீரத்துக்கு என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுத்தார். அப்போ அவருடைய சரீரம் உங்களுக்காக சரீரம் கொடுக்கப்பட்டதுன்னா அது எதுக்கு காரணம்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் என்னவா இருக்கணும்? ஒன்றுதான். நாம் எல்லாரும் நீதிமானாக்க முடியாது, நாம் நீதிக்கு விரைத்திருக்க முடியாது. அவர் சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ புரிஞ்சுதா? உங்களுக்காக சரீரம் என்ன சரீரம் கொடுக்கப்படுதுன்னா அது எதுக்காக அப்படின்னா நம்முடைய அக்கிரமத்தை அவர் சரீரத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை சரீரத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வருத்தத்தை சரீரத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வீரர்கள் சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். ரெண்டு பேரும் பிரிக்கின்றவர்களை ஒன்றாக்க முடியாத காரியத்தை அதுக்காக சரீரத்தில் அந்த காரியத்தை பிரிவினையை அவர் கொள்ள முடியாத சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். இப்படி சரீரம் அவர் ஒப்பு கொடுத்த வித்தமாய் உங்களுக்காக என் சரீரமாக இருக்கிறது சொல்லி அந்த அப்பத்தை மாதிரியாக காண்பித்த சரீரம் ஒப்பு கொடுத்த வித்தமாய் இப்போது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல நீதிமானாகவும் பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிற அப்பத்தை பெற்றுக்கொள்வதால் நீதிமானா மாறுவான். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம திரும்ப அறிந்து கொள்ள வேண்டும். இதை நினைவு கொள்ளும்படியாக நம்ம என்ன செய்கிறோம்? அப்பத்தை புசிக்கிறோம். அப்போ அப்பத்தை புசிக்கும் என்ன செய்யணும்? என்னை நீதிமானாக்கும்படியாக கர்த்தர் எனக்கு அவர் சரீரத்தை கொடுத்தார். அது மாதிரியாக நான் செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். கால் கழுவும்போது எனக்கு அவரே எங்கள் கால்களை கழுவினார். அந்த தாழ்மை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் நீதிமானாக முடியாது, நான் நீதிபதியாக முடியாது, தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். இதை நான் நினைவு கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. மூணாவது காரியம், அவர் ரத்தத்தை கொடுத்த காரியத்தை பார்க்க வேண்டும். இப்போது அக்கிரமங்கள்லாம் அவர் சுமந்து கொண்டார். இப்போ அடுத்த காரியம் அக்கிரம பாவங்கள் வருத்தத்தைலாம் அவர் சுமந்து கொண்டார். அடுத்தது பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். பாவ நிவர்த்தினா இதுவரைக்கும் செஞ்ச காரியத்தை பூமியில் நினைச்சுனால பாவத்தை சீவாகணும். அதுக்காக அப்படி ஆக்கினா பரலோகத்தில் போக முடியும். பரலோகத்தில் பாவத்தோடு போக முடியுமா? முடியாது. அந்த பாவம் நிவர்த்தி எங்கே ஆகணும்? பூமியிலே கிளியர் ஆகணும். அப்போ தான் என்ன செய்ய வேண்டிய பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கு என்ன கான்செப்ட்? பாவம் தீசை என்ன கான்செப்ட்? பழைய பிரமாணத்து நியாய பிரமாணத்து பிரகாரமாக பழைய ஏற்பாட்டில் காலை விளையாடுறதுமானது சிந்தி அதை என்ன செய்யணும்? அந்த பாவம் நிறுத்தி செய்யலாம். ஆனால் மறுபடியும் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மறுபடியும் பாவம் நிறுத்தி மறுபடியும் ஆட்டுக்கடா, மறுபடியும் காலை கடை, மறுபடியும் பாவம் அப்படியே இருக்கு. இப்படியே செஞ்சிருந்தா எப்போ பரவத்துக்கு போவான்? பரவத்து எப்போ போவான் இல்லையா? அவன் தப்பு பண்ணுறான்ல, கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாத அப்போ பாவம் செய்யப்படுறான். அப்போ நிரந்தரமாய் அவன் பரலோகத்துக்கு ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னா அந்த ரத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பூரணப்படுத்த முடியாத ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது வந்தார். வாசிக்கலாம். எபேசியர் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எபேசியர் 2:16. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி 2:12-13 வாசிங்க சார். 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கிறிஸ்து ரத்தத்தினாலே சமயமான ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணும், பிதாவுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கணும், பரலோகத்துக்கு என்ட்ரி கொடுக்கணும்னா இயேசு ரத்தம் இங்கே வேணும். அவர் உங்களுக்காக என்ன சொன்னார்? ரத்தம் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா? அது எதுக்கு மாதிரியா இருக்கு? டிரான்ஸ்லேஷன் காமிச்சு உங்களுக்காக ரத்தம்னு சொன்னார். புதிய உடன்படிக்கை இவ்வளவு காரியமா இருக்கிறது எதுக்கு அப்படின்னா இதுதான் பரலோகத்தை என்ட்ரி கொடுக்கும். ஹல்லேலூயா.
அது ஏன் இது மட்டும் எண்ணி கொடுக்கும், அது மட்டும் காலை விடத்தில் எண்ணி கொடுக்காது அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு விளக்கம் சொல்ல பாருங்க, வேகமாக வாசிங்க. நிறைய வசனம் இருக்கு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18 வாசத்தை தெரியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18 வாசிங்கன்னா அது என்ன உண்டாது பாருங்க. காலை விளையாட்டு ரத்தம் எவ்வளவு தூரம் போகும், இயேசு ரத்தம் எவ்வளவு தூரம் போகும் இருக்கிறது அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், அப்போ முதலாம் உடன்படிக்கை ரத்த சிந்தை இல்லாம பிரதிஷ்டப்பட இல்லை. அப்படின்னா ரத்த சிந்தை இல்லாம உடன்படிக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ரைட், வாசிக்கலாம். எப்படி மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்பும் கூட எடுத்து புஸ்தகத்தில் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். இது முதலாம் உடன்படிக்கை ஸ்தாபித்த மெத்தட். காலை ஆட்டுக்கடா ரத்தத்தை எடுத்து தெளித்து ஜனங்கள் தெளித்து இது பாவ நிவர்த்திக்காக உள்ள உடன்படிக்கை இதுவே என்று சொல்லி மோசே அங்கே ஸ்தாபித்தான். ரைட்டா? அடுத்த வாசிங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை ரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தார். எங்கெல்லாம் பரிசுத்தமாக்கணுமோ அங்கெல்லாம் செய்யலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாத்தையும் சுத்திகரிக்கப்பட்டுச்சு, சுத்தமா இல்ல, மறுபடியும் பாவம் பண்ணாத சிக்கல். அடுத்தது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டா? ஹalleluya. உங்க பாவ நிவர்த்தி ஆகணும், ரத்த சிந்தி ஆகணும். காலையில் ரத்தத்தை வச்சு அவங்க பாவ நிவர்த்தி செஞ்சு இருந்தாங்க, பாவத்தை தீர்த்துக்கிட்டாங்க. மறுபடியும் செஞ்சாங்க, பாவத்தை தீர்த்துக்கிட்டாங்க. மறுபடியும் பாவம் செஞ்சாங்க, பாவத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இப்படி ரொட்டீனா அவங்களுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கிறாங்க. எவன் பாவத்துக்கு முழுமையாக முடியாது. அப்போ கொஞ்சம் பாவம் தான் நீக்கி கொடுது என்கிறத அவரை அறிஞ்சு பண்ணாங்க. இப்போ முழுமையாக பாவம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியம் என்ன அப்படின்னா வாசிக்கலாம். அதுக்கடுத்த வாசிங்க. பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா. அப்ப பரலோகத்துள்ள போருக்கு இப்படியே சாயலுக்கு நீங்க மாற வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு பாவனத்தை செய்ய வேண்டிய ஒரு சடங்காச்சாரமா இருக்கு. இது ஒத்துக்கொள்றீங்களா எல்லாரும்? அப்படிதானே? பரலோகத்துள்ள போறதுக்கு இந்த மாதிரி அதுக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், இப்படியாப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். அடுத்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளே விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இவைகளிலும் விசேஷ பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இன்னும் பரலோக போதுக்கு இன்னும் என்ன சொல்ல பத்தாது. ஏன் பத்தாது அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா வாசிங்க. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது என்ன உண்டாது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. பிரதான ஆசாரியர் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி சிம்பிளா புரிய மாதிரி வார்த்தை சொல்றாங்க. நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, என்ன நீங்க பாவம் பண்ணிட்டீங்க, இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வரணும் அப்படின்னா பாவம் நிறுத்தி செய்யணும். இங்கே வரும்போது பாவம் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் வரணும் அப்படின்னா அதை மகா பசுலேருந்து வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பாவம் நிறுத்தி செய்யணும். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு? நான் ரத்தத்தை எடுத்து அவர் உள்ள மறுபடியும் உள்ள வர வச்சுறாரு. இதுக்கு வந்துடாரு மகா பசுலத்துக்கு உங்களை என்ன செய்கிறாரு? மன்னித்து பாவம் நிறுத்தி செய்து கொடுத்துறாரு. இது வரைக்கும் நின்று போச்சு. ஆனால் பரலோக போருக்கு இன்னும் அது பத்தலை. ஏன்னா மறுபடியும் பாவம் பண்ணுறான், மறுபடியும் என்ன செய்யறான்? அந்த இடத்துக்கு போயிடறான். மறுபடியும் மோசே பாவம் நிறுத்தி செய்கிறார். இது மகா பசுசலத்தில் நடக்கிற ஒரு சம்பவமாகவும் வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்குது. அப்படிதானே? அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு நடக்கிற மட்டும் தான் அவன் ஆயட்டம் வரான். அடுத்த வருஷம் வரும்போது என்னவா தான் இருக்கிறான் மறுபடியும். அப்போ
அப்போ இது பரலோகத்துக்கு போக பத்துமா? பத்தாது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ ஒரு ஒன் வே மாதிரி இருக்கும். எப்படி ஒன் வே இருக்குன்னா, இப்போ சொன்னவங்கள பாவம் பண்ணாமல் சொன்னார் பார்த்தீங்களா, இப்படி வந்தவர் இங்கே வந்து இப்படி உள்ளே போயிடும். அது வாய்ப்பு இருக்கா? பாவத்தை பண்ணி மோசையை வந்து செயின் போட்டு கட்டி உள்ளே போகிறாரு, பாவத்தை பண்ணி ஆள் வெளியே வச்சுருக்காரு. ரைட்டா? அவன் சுத்தத்தை வெளியிருக்கான். அடுத்த வருஷம் வரும்போது அவன் என்ன தான் இருப்பான், மறுபடியும் பாக்கியத்தான் இருக்கான். அப்போ ஒரு ஒன் வே மாதிரி உள்ளே வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷனால் செய்யப்பட்ட வேலையில் இருக்கிற பசுசருக்கு போகிறதுக்கு ஏன் சித்திரத்தை சிந்தலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் வசனம் மாதிரி புரிஞ்சுக்கோங்க, மாதிரி வாசிங்க. அந்தபடியே மெய்யான பரிசுத்தலத்துக்கு வாசிக்கலாம். அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே இங்க பாருங்க, மெய் பரிசுத்தம் பரலோகம், கையினால் செய்யப்பட்ட பரிசுத்தலம் இங்க பூமியில இருக்கிறது. இதுக்குள்ள பிரவேசிக்க அவர் ரத்த சிந்தலை. நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்குள்ள பிரவேசிக்கனா நீங்க என்ன செய்யணும்? பாவத்தையே மோசை உள்ள காலையில் ரத்தம் போகணும். நம்மளோட அழைப்போ ஒரு வருஷத்துல பரிசுத்தம் கிளியர் பண்றது இல்லை, பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் உள்ள பரிசுத்தத்தை கிளியர் பண்றது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு உள்ள பாவத்தை செய்வது தான் நம்ம கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால என்ன செஞ்சார்? கையினால் செய்யப்படாத இருக்கிற பரிசுத்தத்தில் கிறிஸ்துவோட பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டாகும்படியாக பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அவரோட சிந்தனால அவரோட சேர்ந்து நீங்க என்ன செய்யலாம்? போயிடலாம். ஒருவேளை அந்த பிரதான ஆசிரியர் நீங்க பேர்லாம் சரி பண்ணி மறுபடியும் இங்கே வந்துட்டாருன்னா மறுபடியும் பார்த்துட்டு. ஆனால் நம்ம கூட பிரதான ஆசிரியர் என்ன செய்யற? இங்கே வந்ததுக்கு அப்புறம் வேற எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் இப்படி வாங்குற. இப்போ மோசே பிரமாணம் கடைபிடிப்பீங்களா? இயேசுடைய இடத்திற்கு முடிய கடைபிடிப்பீங்களா? முன்பு நாம் தூரமாக இருந்தோம், இப்போ கர்த்தரா இயேசு நாள் நாங்கள் இப்போ என்ன இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளாக சகோதரர். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் எடுத்ததுனால இப்போ தேவனுக்கு நாம என்னவா இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோமா? சமயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சடங்காச்சாரம் எதுக்குள்ள வருது தான்? இங்க வருது தான். மறுபடியும் நீங்க அங்க போகும்போது சரி வரும். அப்போ நம்ம மேட்டர் என்ன? நம்முடைய அழைப்பு என்னன்னா இப்படி வந்து எடுத்து மேல போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு அந்த மாதிரி சாதிச்ச ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வருஷம் பிரதான ஆசிரியர் மாறிக்கிறது இல்லை. வருஷம் பிரதான ஆசிரியர் மாற்றுவாங்க, டிரான்ஸ்ஃபர் அப்படி கிடையாது, பெர்மனன்ட். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்த சிந்தினார், நமக்கு பாவம் நிறுத்தி கொடுத்தார். அவர் மனுஷனா செய்யப்பட்ட பசுசத்துக்காகல பருவத்தில் மெய் பசுசத்து பிரவேசிக்க முடியாது உள்ள வந்தார். மேலே தேவனுடைய இன்னைக்கு சஞ்சரித்துட்டு இருக்கிறார். நம்மளையும் அதுக்கு தான் அழைத்து கொண்டிருக்கார். தேவனுடைய பசம் சோத்திரம். அதுக்கு அடுத்த வருஷம் வாசனம் இன்னும் புரியும். இப்போ கிளியரா புரியும். பிரதான ஆசிரியர் தேவனுடைய பசம் சோத்திரம். இங்க ஒரு காலம் குறிப்பிடப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு காலம் குறிப்பிடும். ஏன்னா வருஷந்தோறும் தான் பாவத்தை செய்ய முடியும். அதுக்கு யூஸ் பண்ண பிளட் என்ன பிளட் தெரியுமா? அந்நிய பிளட். எந்த ரத்தமோ தெரியல, அதை வச்சு நிறுத்தி கொண்டே வந்திருக்கிறாங்க. சரியா? மெய் பசுத்த ரத்தம் சிந்தப்படுறது கர்த்தரா இயேசு ரத்தம். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? பாடுபட்டு வந்தார். அப்போ வருஷத்தோற்ற பாயிண்ட் இப்போ இங்கே என்ன கிடையாது, பேச்சே கிடையாது. அவர் அநேக தரம் மறுபடியும் பிரவேசிக்கவில்லை. அநேக தரம் அவர் இயேசு ரத்த சிந்தனை திரும்ப பாவம் பண்றதுக்கு இல்லை, ஒரே பாவம் இருக்குது. அதுதான் என்ன செய்தார்? அநேக தரம் பணியிட்டதுக்காக அவர் போகல, ஒரே தரம் அவர் என்ன செய்யறார்? பாவத்திலிருந்து விடுதலை அப்படி செய்தார். வாசிக்கலாம். அடுத்தது அவர் தம்மைதான் பலியிட பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி தரம் ஒரு தரம் வழிபட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது அன்றியும் இங்கதான் பாயிண்ட்டுங்க. அதாவது அந்நிய ரத்தம் சிந்துனா அது மறுபடியும் வேற பொருள் எடுத்து அந்நிய ரத்தமா போய் கொண்டிருக்குது. ஆனா மனுஷ ரத்தம் அப்படி தெரியும்ல, ஒரு மட்டும் தான் ரத்தம் மறுத்து தருவான். ஒரு மட்டும் சிந்துறதும் ஒரு மட்டும் மறிக்கிறதும் அவன் கொடுக்கப்பட்ட ஒரு நியாயத்தை பார்க்கும். அப்போ பாருங்க, அதனால தான் மனித ரூபம் எடுத்துருந்தார். நல்லா கேட்டுங்க. ஆட்டுக்கடா ரத்தம் ஏன்
வேண்டான்னு கர்த்தர் நினைத்தார். திரும்ப திரும்ப அவன் என்ன செய்வான்? அந்நிய ரத்தத்தை பயன்படுத்துவான். ஆனால் மனுஷ ரத்தம்னா ஒன் டைம் தான் பயன்படுத்த முடியும். கரெக்டா? ஒன் டைம் தான் பயன்படுத்துவான். அதை நினைவுடும் பொழுது தான் நாம் பரிசுத்தமாகிறோம். அந்த ஒரே தடவை. அப்போ மனுஷனுடைய கோட்பாடு என்ன? மனுஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, அன்றியும் ஒரு தடவை மறிப்பதும் நியாயத்திற்படைவதும் மனுஷன் ஈடுபடியே. அப்போ பாருங்க, திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் பாவத்துக்கு வெளியே வரும் அப்படின்னா அவனுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அந்த ரத்தம் என்னவா இருக்கணும்? அந்நிய ரத்தமா, பரிசுத்த ரத்தமா இருக்கணும், பரலோகத்தில் பிரவேசிக்கிற ரத்தமா இருக்கணும். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு ரத்தம். ஹல்லேலூயா. அதனால தான் மனிதவளமே எடுத்து வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதவளை ஏன் எடுத்தார்? மனுஷனுக்கு தான் அந்த ஒரு தரம் இருக்கக்கூடிய பாயிண்ட். சோத்திரம் உண்டாதாக. அதனால அதை பயன்படுத்தி கொண்டார். கிறிஸ்துவும் அநேக பாவங்களை சுமந்து தீர்க்க முடியாத ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காய் காத்துக்கொள்கிற தமக்காய் காத்துக்கொள்வதற்கு ரட்சிப்பை அருளும்படியாக இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக. ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாதாக. இந்த என்ன தெரிந்து பாருங்க, இயேசு ரத்தம் நம்மளை பரலோகத்தோடு சேர்க்கிறது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கிறது. நித்திய மெய் பரிசுத்தலமாகிய தேவனிடத்திலே சேர்க்க. முன்பு நாம் தேவன் தூரமா இருந்தோம், இப்போ தேவனுக்கு நாம சமீபமா. இப்போ தெரியுதா ஏன் ரத்தத்தை நம்ம பங்கிட்டு கொடுக்குறோம்? பாத்திரத்தை அப்போ புசிக்கிறது, கால் கழுவுறது, அவரோட தாழ்மையை நம்ம காண்பிக்கிறோம், நினைவு கொடுக்குறோம். நாம் கால் கழுவுறது இயேசு தாழ்மையை நாம நினைவு கொடுக்கிறோம். என்ன தாழ்மை? நம்ம காலம் கழுவினார். ரைட். அடுத்தது அவர் அப்பத்தை புசிக்கிறது, அவர் சரீரமா அப்பத்தை புசிக்கிறது, நாம நீதிமானாக்க முடியாத அவர் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அது அடையாளம் அப்பத்தை நான் புசிக்கிறேன். மூன்றாவது, என் பாவத்தை செய்து பரலோகத்தில் எனக்கு என்ட்ரி கொடுக்க முடியாது, நித்தியம் கொடுக்க முடியாது, அவரோடு சேர்ந்து இருக்க முடியாத கர்த்தர் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை, பரிசுத்த மகாவாசத்தை திறந்து கொடுத்தார். அதுக்காக சிந்தப்பட்டிருந்தோம் தான். அதனால இந்த ஆட்டுக்குட்டி மேல வேண்டாம், இந்த காலை விட எனக்கு வேண்டாம். இயேசு ரத்தம் மாத்திரம் தான் நமக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த காலை ரத்தம், இந்த ஆட்டு ரத்தம் பண்ணினா அடுத்த வருஷம் வரைக்கும் நீ பார்த்து தான் இருப்பீங்க. ஆனால் இயேசு ரத்தத்தை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்கு தான் நீங்கள் சுத்திரிக்கும் போது நீங்கள் அது மகா பிரவேசத்தில் மகா பரிசுத்தஸ்தானத்துக்குள்ள அவரோட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம்? பிரவேசிக்கலாம். ஏன்னா இப்போ பரலோகத்துக்குள்ள என்ட்ரி வர்றதுக்கு அப்படின்னா எப்போ கூப்பிட்டாலும் இப்போ சுத்தமாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் நீங்கள் சுத்தமாகி வெயிட் பண்ணணும். ஏசுஸ்வரி பின்பற்றினா எப்போ பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? அவர் ரத்தத்தை ஒரு தரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால அதை அப்படியே நினைவு விசுவாசிக்கும் போது நாம் அதை அந்த பசுத்தில் இருப்போம். அதனால் எப்போ கூப்பிட்டாலும் தேவனுக்கு நமக்கு ஆயிட்டோம். அப்போ மெய் பசு சதத்தை உள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா எப்போவும் பசுத்தமாக இருக்கணும். அதுதான் அந்த பாயிண்ட் கீழே வரணும்னா அதுக்காக பரிசுத்தமான ஒரு ரத்தம் சித்தப்பட்டுச்சுன்னா அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? மறுபடியும் அவர் பின்னாலே நீங்கள் சேரலாம். இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. கர்த்தர் சோத்திரம் இல்லாத ஏற்கனவே நம்ம உலகத்தில் தெரியும், ஒரு சட்டத்தில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்மெண்ட் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? ஒரு சட்டம் ரீதியாக ஒருத்தர் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த தண்டனை எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் அது உள்ளடக்கமாயிடும். எல்லாத்துக்கும் அது ஆக்டிவ் பண்ணிட்டுருவாங்க. அதே மாதிரி தான் அப்போது கர்த்தரா இயேசு ரத்தத்தினாலே அவர் பரிசுத்தத்துக்கு போனார் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறோம். அதுக்கு ஒப்பீடாக இருக்கிற இந்த ரத்தத்தை நாம் பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பரிசுத்தத்துக்கு இன்னொன்று இடம் உண்டு, வழி உண்டு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்போ கர்த்தரா இயேசு சிந்தப்பட்ட ரத்தம் நோக்கம் என்ன அப்படின்னா மகா பரிசுத்தத்துக்கு மெய்யான வார்த்தை பண்ணி அன்றே இருக்காங்க. எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்ட இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகபடி பிரவேசித்திருக்கிறார். பரலோகத்தில் தானே பிரவேசிக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அப்போ இப்போ இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அவர் பாத்திரத்தை நாம் எப்படி எதுக்காக பாடம் பண்ணுகிறோம்? பரலோகத்தில் பிரவேசிக்காக. அதுக்காக ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுற அர்த்தம் என்னப்போ? எங்களுக்காக சிந்தப்பட்ட. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா காண்பீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம கால் கழுவும் போது இயேசு தாழ்மை கொள்ளலை
நினைவு கொள்கிறோம். நாம் அப்பம் புசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக நீதிமானாக்குகிறதற்காக அவர் சரீரத்திலே எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய அக்கிரமத்தை, எங்களுடைய வருத்தத்தை ஏற்றுக்கொண்டார். அதுக்கு அடையாளமாக இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிறோம். நாங்கள் இது போதெல்லாம் வெண்ணாமல் மாறுகிறோம். எங்களை நீதிமானாக்குறதுக்காக சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்கிறதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். அவர் ரத்தத்தினால் இருக்கிற புது உடன்படிக்கை ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது, அந்த ராசியத்தை பானம் பண்ணும்போது நாம் என்ன செய்ய நினைவு கொள்கிறோம்? பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாத எங்களுக்காக இயேசு இந்த ரத்தத்தை சிந்தினா அப்படின்னு நினைவு கொள்கிறோம். இந்த காரியத்தை நினைவு கொள்றதுக்கு வருஷ ஒருத்தருக்கு வச்சுக்கலாமா? மாதம் ஒருத்தருக்கு வச்சுக்கலாமா? டெய்லி நினைவு கொள்கிறோம். இப்போ டெய்லி திருவிழா ஆயத்தப்படுத்துறவங்க முடியல. அதனால் கர்த்தர் பாபு கிருபையை நம்ம வாரத்து ஒருத்தர் நம்ம செய்கிறோம். அதனால் கர்த்தர் வரும் வரையிலும் இதை செய்யணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு மறுபடியும் வரும் வரையிலும் என்னை நினைவு கொள்ளும்படியாக இப்படி செய்து அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தி நாம் பார்க்குறோம். 1 Corinthians 11 வாசிக்கிறோம் இல்லையா? என்னை நினைவு கொள்ளும்படியாக நான் வரும் வரைக்கும் இதை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ பாருங்க, இயேசு நமக்காய் தாழ்மை கொண்டதையும், இயேசு கிறிஸ்து நமக்காய் நாம் நீதிமானாக்க முடியாத சரீரத்தை ஒப்பு கொடுத்ததையும், இயேசு நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாத தம்முடைய ரத்தத்தை சிந்தினதையும் நாம் நினைவு கொள்ள முடியாதா இந்த தேர்வு வந்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இதுதான் திரும்ப எப்போ கேட்டாலும் தூங்குற இடம் என்ன செய்யணும்? சொல்லணும். என்ன சொல்லணும்? கால்களை நான் ஏன் திரும்ப இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு சேவகர் தாழ்மை கொள்ளக்கூடிய கால்கள் நான் நினைவு கொள்ள முடியாத காலக்கழுவுறேன், அது திரும்ப பங்கு கொடுக்குறேன். ஆமென். அப்பா எதுக்கு புசிங்க? இயேசு சேவகர்காய் நாங்கள் நீதிமானாக்க முடியாத சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு மாதிரியாக நினைச்சேன். இந்த அப்பத்தில் நானே புசிக்கிறேன். இயேசு நாங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. மெய் அந்த மனுஷ கையில் செய்யக்கூடிய பரிசுத்தத்தை பிரவேசிக்காத மெய்யான பரலோகத்தில் இருக்கிற உள்ள பிரவேசிக்கிறதுக்காக அவரோட சொந்தத்தை சிந்தினார். அதுக்கு மாதிரியாக இந்த ரத்தத்திலே புது உடன்படிக்கை நான் பங்கு விடுறேன். பழைய உடன்படிக்கை நான் சொல்லிட்டேன். பழைய உடன்படிக்கை எதுக்காக? உடன்படிக்கை எதுக்காக? பூமியில் உள்ள பரிசுத்தத்துக்கு மாத்திரம்தான். புதிய உடன்படிக்கை என்ன ஆகும் அப்படின்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால அந்த வாசனத்தை வேறு 9 உங்களுக்கு தெரியும். 13 வாசிங்க. அதே 9 அதுக்கு வந்து நான் அதாவது அது எல்லாம் இந்த 9 படிச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுங்க. இயேசு ரத்தத்தினால வந்த பயனும் காலை விளையாடுறதுக்கு பயம் என்ன அப்படின்றதான். காலை விளையாடுற பயமானது பலன் எப்படின்னு பார்த்து நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஆக்ஷன் பண்ணாமல் புரியுங்க பாருங்க. காலை விளையாடுறது பலனானது இங்கோடு முடிஞ்சு போயிடும். அது மட்டும் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? மறுபடியும் நீங்கள் அங்கே வரும்போது என்ன இருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏசு ரத்தத்தினால செய்யலாம். நீங்கள் சர்வ மேலே போயிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த வித்தியாசம் தான். 9 ஃபுல்லாக இருக்கு. வீட்டில் ஸ்டடி பண்ணி பாருங்க. பைபிள் ஸ்டடியாக படிச்சு பாருங்க. அந்த 2 மட்டும் வாசிங்க. 13 14 வாசிங்க. அந்தபடி 12 13 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இலங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கால விளையாடுறமானது இந்த பரிசுத்தத்தில் பிரவேசிக்க மாத்திரம் செல்லும். ஆனா கர்த்தரா இயேசு ரத்தமோ நித்திய மீட்பு பரலோகத்தில் நித்திய மீட்பு வரைக்கும் கொண்டு போய் செல்லும். ஹல்லேலூயா. அதுக்காக உங்களுக்காக இடத்துல சிந்தின புதிய உடன்படிக்கைக்காக. ஹல்லேலூயா. மறுநாள் நான் ஸ்தாபிக்க போகிறேன். இப்போ அது மாதிரியானதை செஞ்சு என்னை நினைவு அப்படி நீ செய்யுங்கள்னு சொல்லி கர்த்தர் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதா? வந்து எதுக்கு எடுக்கிறோம்? பந்தி எதுக்கு எடுக்கிறோம்? கால்வழி பந்தி எடுக்கிறோம். இயேசு நமக்காக அந்த தாழ்மையை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கொடுக்கணும். இயேசு நமக்காய் சரீரத்தை கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்? நீதிக்கு பிழைத்திருக்க முடியாது நீதிமானமாக கொடுத்தார். அதை நம்ம என்ன செய்கிறோம்? நினைவு கொடுக்கணும். இயேசு நம்ம பரலோகவாசியாய் மாற்றிருக்கிறார். நித்திய மீட்பு நமக்கு இருக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அதுக்காக என்ன செய்தார்? தம் ரத்தத்தையே உங்களுக்காக சிந்தினார் புதிய உடன்படிக்கை வித்தமாக. இதை நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கொடுக்கிறோம். அப்போ நாம் நீதிபதிகள் ஆக முடியாக, நாம் தாழ்மையோடு வைக்கப்பட முடியாக, நாம் நீதிமான் ஆக முடியாக, நாம்
பரலோகவாசியாக நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு தாழ்மை குணமா வந்தார், தம்முடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இதை நினைவு கொள்ளும்படியாக இந்த திருப்பதியை நான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கும்போது தான் நாம் அப்படியே மாறிவிடுகிறோம் பரலோகவாசியாக. ஹல்லேலூயா. இது தெரியாமல் திருவிழா கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக இதை நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் வார்த்தை. என்னை நினைவு கொள்ளும்படி செய்யுங்கள். எதை நினைவு கொள்ளணும்? ஆண்டவரே, எங்களை உயர்த்தப்படுங்க, உன் தாழ்மை கொண்டு காண்பித்து நினைவு கொள்ளணும். கால்வழி காமிச்சுங்க. எப்படி நினைவு கொள்வீங்க? கால்வழி காமிச்சுவீங்க. ரைட். அடுத்தது என்னை நினைவு கொள்ளும்படி இப்படி செய்யணும்னு சொல்லி அப்பத்தை கொடுத்துருக்கிறார். இது ஆமாண்டவரே, எங்கள் நீதிமன்றாக்க அவங்க சரீரத்தில் எங்களோட பாவம், எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து கொண்டேன். ரைட். எங்கள் நீதிபதியாக்க முடியாத நீங்கள் இப்படி செஞ்சீங்க. இதை நான் நினைவு கொடுக்குறோம். எப்படி நினைவு கொடுக்குறீங்க? அப்பத்து இல்லாமல் பங்கெடுக்கிறாங்க. ரைட். ஆண்டவரே, எங்களது மகா பரிசுத்தத்தை மாத்திரமல்ல, மெய் பரிசுத்தமாக்கிய பரலோக பிரவேசிக்க நித்தியமிக்க தரும்படியாக எனக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் இடத்துல செஞ்சு கொடுக்குறீங்க, நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இதை நினைவு கொள்ளும்படியாக நான் அந்த திராட்சரசத்தை அவ்வளோதான். எத்தனை நாள் செய்யணும்? இயேசு வர்ற வரைக்கும் செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். நம்ம நினைக்கும் போதெல்லாம் செய்யப்படும். மாதம் ஒரு ட்ரிப்பு, வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு செய்யப்படும். நம்ம சபையில் கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கும். வாரத்துக்கு முதல் நாள் இந்த காலத்தை நினைவு. வாரத்துக்கு நல்ல வாரத்துக்கு கடைசி நாள் இல்லை, 6 நாள் வேலை செஞ்சுட்டு நீ தலையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஓய்வு நாளில் மாதம் அடிச்சுட்டு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம்? வாரத்துக்கு முதல் நாள் நம்ம கத்தரை உதவியோடு படிக்கிற காரியத்தை நினைவுகிறோம். 6 நாள் வேலை செய்யணும். புரியுதா? ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்யணும். கரெக்டா? கத்திர சோத்திரம் ஆகினால இந்த வாரத்துக்கு முதல் நாளாக செஞ்சிடும். அப்போ 52 வாரம் நினைவு கொடுக்கும்போது வருஷம் ஃபுல்லாக என்னது கவர் ஆகிடும். கத்திர சோத்திரம் உண்டாக ஆகையினாலே இங்கே கத்தை நம்ம கொடுத்த அருமையான காரியம் இதுதான். எதிர 9-11 வாசிக்கும் போது தான் நமக்கு புரியுது. ஆகா, இது நித்திய மீட்புக்காக இயேசு நமக்கு உங்களுக்காக சித்தப்படுகிறேன்னா எதுக்கு? நித்திய மீட்புக்காக. புரியுதா? நித்திய மீட்புனா எப்படி? நித்திய மீட்புன்றது எப்போ அவர் கூட நித்திய மீட்பு ஃபுல்லாக பாவத்திலிருந்து ரிலீஸ் நேரம் பரலோகவாசி ஆகிறது. அவர் கூட எப்போ இருக்குது? நித்தியம்னு எப்போ இருக்குது? அதுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. அப்போ உங்களுக்கான என்ன? உங்களுக்காக நாம் நீதிமானாக முடியாக, நாம் நித்திய மீட்படைய முடியாக, நாம் தாழ்மையில் உயர்த்தப்படும்படியாக நமக்கு தாழ்மை கொண்டார். நமக்கு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், பாடப்பட ஒப்பு கொடுத்தார், நமக்கு ரத்தம் சிந்தினார். இதுதான் தேவ பசங்க சோத்திரம் உண்டாக. அதுக்கு வருஷம் வாசிங்க. அதை எப்படி வாசிக்கலாம்? வாசிங்க. அது எப்படி? காலை விளையாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த காலையோட ரத்தமானது எவ்வளவு சுத்திப்பு உண்டாகும்னா நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழைய காரியங்களை சாவடிக்கிறதுக்கு, செத்துதா மாத்துறதுக்கு எவ்வளவு நிச்சயம். ஒரு காலையோட ரத்தமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா பழுதற்ற இயேசு ரத்தமானது எப்படி இருக்கும்? நித்தியாவியான நம்ம மகிமைப்படுத்த பழுதற்ற ரத்தம் சித்தப்பட்டதுனால என்னவா மாறிடும்? உங்க மனசாட்சியை செத்த கிரியலாக்கி சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம். இந்த புதிய உடன்படிக்கை நிறைவேற்றதான் நாளை காலையில் அவங்க பாடுபடுறது, சிலர் பாடுபடுறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ராத்திரி மாடலை கட்டுறா, மண்ணா காலை என்ன செய்யறத நடைமுறைக்கு கொண்டு வர, ட்ரையல் கொண்டு வர, புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்தார். ரத்தம் சிந்தப்பட்டது. நாம் நீதிமானாக்கப்பட்டோம், நாம் பரலோகவாசியா மாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா. நித்திய மீட்பை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இதை நினைவுகூடும்படியாக அன்றாடம் நாங்கள் செய்வோம். கர்த்தர் வருவதையும் இதை செய்வோம். வாசிக்கிற ஒரு கட்டளையோடு முடிச்சுக்கலாம். யாத்திரா 12ஆம் அதிகாரம் 23-24 வேகமாக வாசிங்க.
இதை உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இந்த மாதிரி மெத்தட் வாசிக்கலாம். யாத்திராகம் 12, 23, 24, 25 வாசிக்கணும். இந்த காரியத்தை உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நித்திய நேயமாக கைக்கொள்ள கற்பிக்கிறேன். பாருங்க, காலத்தில் அந்த பூசின ஆட்களுக்கு சங்காதம் வரமாட்டான். இது பிள்ளைகளுக்கு நினைச்சிடும் நித்திய நியமிக்க. அடுத்த வருஷம் வாசிங்க. இங்க பாருங்க, நீங்க போகிற புது தேசம் நல்லா பார்த்துக்கோங்க. நாமெல்லாம் எய்த்த பாவத்தில் இருந்தோம், ரைட்டா? இந்த வருஷம் நாம எய்த்து இருந்த பாவத்தில் இருந்தோம். இப்போ கர்த்தர் என்ன செய்யறார்? சங்காதத்துக்கு கையை தப்பிக்க வச்சு இப்போ எங்க போய் கூட்டு போறாரு? புது தேசத்தை கூட்டு போறாரு. அங்க என்ன செய்யணும் வாசிக்கலாம். சேரும்போது இந்த ஆராதனை கை கொடுக்கிறது. என்ன ஆராதனை? காலை வெள்ளாட்டு ரத்தத்தை அடிச்சு சங்கத்தில் வராம பாதுகாப்புள்ள ஆராதனை கடைபிடிக்க கடவுள்னு சொல்லி சொல்ற. அடுத்தது எதுக்காக இந்த திருவிழா எடுக்கிறீங்க? அதாவது அந்த பழைய எதுக்கு எடுக்கிறீங்க கேட்டாக்கா சொல்லுங்க. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. எய்த்து அதம் பண்ணி வீடு தப்பு பண்ணின போது எய்த்திலிருந்து இஸ்ரவேலர் கடந்து போனார் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்தார்கள். சோத்திரம். இங்க எங்க போனாலும் இந்த பஸ்காவை நீங்க ஆசாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு ஆசாரிக்கணும்? எய்த்திலிருந்து எங்களை கூட்டு வந்து புதிய தேசம் அழைத்து வந்து ஞாபகப்படுத்தும்படியாக நினைவு கொள்ளும்படியாக இந்த ஆராதனை செய்யணும். கடைப்பிடிங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுங்க. என்னன்னு கேட்டால் நாமெல்லாம் ஒரு நாள் எய்த்தில் இருந்தப்பா இப்படி சகாதம் வந்து கடந்து வந்தால் ஆட்டுக்குட்டி அடித்து மேலே பூசணும். அதுலேருந்து நம்ம தப்பிச்சோம். நம்ம அங்கே எஸ்கேப்பை வெளியே வந்துடும். புது தேசத்துக்கு வந்துட்டோம். இதை பஸ்கார் அந்த நாளாக மெடிச்சிடும் ஆசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிள்ளையை சொல்லிக் கொடுக்குறோம். இது அப்போவுமே பழைய ஏற்பாடில் ஞாபக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. புதிய ஏற்பாடுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறது? அதே தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். நாம் எங்கே போனாலும் சரி, நம்ம பாவமாக எய்த்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம் சரீரத்தையும் இரத்தத்தையும் தாண்டி கொண்டு இறங்கி கொடுத்த நித்தமாய் நாம் எங்கே இருக்கிறோம்? நித்திய வீட்டில் பிரவேசிக்கிறோம். இதை நினைவு கொள்ளும்படியாக நாம் எப்போவும் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் இயேசு நமக்காய் பாடுபட்ட சரீரத்தை நினைவு கொள்ளும்படியாக, இயேசு நமக்காய் சிறிது ரத்தத்துக்கு நினைவு கொள்ளும்படியாக நாம் திருவிழா பங்கு கொண்டு நாம் நீதிமானாக்கப்படும்படியாகவும் நாம் பரலோகம் மாறும்படியாகவும் இப்படி செய்ய வேண்டும். தேவன் சோத்திரம் இல்லாதாக இன்னும் விளக்கமாக உங்களுக்கு ஒரே வகை சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தாழ்மை குணம் கொண்டதுனாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் தம் சரீரத்திலே நாம் நீதிமானாக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து நாம் நித்திய மீட்புக்குள்ள பரலோராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக தம் சொந்தத்தை சிந்ததுனாலே இந்த காரியத்தை நாம் நினைவு கொள்ளும்படியாக கால் கழுவி அவருக்கு மாதிரியாக இருக்கிற அவர் சரீரத்துக்கு மாதிரியாக இருக்கிற அப்பத்தையும் அவருக்கு அடையாளமாக இருக்கிற இந்த திராட்சை பூசித்து கர்த்தர் எனக்காக தாழ்மை கொண்டார். கர்த்தர் எனக்காக என்னை நீதிமான மாற்றப்படுகிற சரீரத்தை கொடுத்தார். கர்த்தர் நான் தேவனோட சமயமாக இருக்கக்கூடிய நித்தியமைப்பை பெற்றுக்கொள்வதற்காக பருவவாசியாக இருக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு எனக்காய் இரத்த சிந்தினார் இருக்கிறதை நாம் நினைவு கொள்ளும்படியாக இந்த கால் கழுவி இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் புசிக்க வேண்டும். இந்த திருவிழாமே பங்குட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் தெளிவாக இருக்கிறோம் நினைக்கிறேன். 20% சோத்திரம் இல்லாத ஆகிய அந்த திருவிழந்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கொள்வதற்காக நாம் பங்கு கொள்கிறோம். என்ன நினைவுகளுக்காக பங்கு கொள்கிறோம்? இயேசு பூமியிலக்காக தாழ்மை கொடுக்கிறோம். அதற்காக கால் கழுவி திருவிழந்தை பங்கு கொடுக்கிறோம். நினைவு கொள்கிறோம். இப்படி செய்யணும்னு சொன்னால் எதுக்காக நினைவு கொள்கிறோம்? எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு சரீரம் அடிக்கப்பட்டது. எதுக்காக? நாம் நீதிமானாக்க முடியாத கர்த்தர் சரீரம் அடிக்கப்பட்டது. அதை நினைவு கொள்வதற்காக இந்த திருவிழா செய்யறாங்க. அதாவது இந்த அப்பத்தை நாங்கள் பங்கு கொடுக்கிறோம். நாங்கள் நித்தியம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய எப்போவுமே சமயமாக இருக்க முடியாது. மிக தூரமாக இருந்தோம். இப்போ எப்போ சமயமாக இருக்க முடியாது. நாம் நித்தியம் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போ இயேசு கூட இருக்கத்தக்கதாய் பரலோவாசியாக மாறத்தக்கதாய்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இரத்த சிந்தினார் என்கிறதை நினைவு முடியாத இந்த திராட்சை நாமே பங்கு கொள்ளலாம். ஆகையினாலே இந்த திருவிருந்து நாம் எதை நினைவு கொள்ள முடியாது செய்கிறோம், என்னை நினைவுடன் செய்கிறோம் என்று இயேசு செய்ய சொன்னார். என்னை நினைவு முடியாது நாம் வரும் வரைக்கும் இப்படி செய்யணும்னு சொன்னார். அவரை நாம் எப்படி நினைவு கொள்கிறோம்? இந்த திருவிருந்து பங்குள்ளனாலே எதற்காக நினைவு கொள்கிறோம்? அவருடைய தாழ்மையை நாம் நினைவு கொள்கிறோம். அவர் நமக்காக நம்ம நீதிமானத்துக்காக அவர் சரி ஒப்புக்கொண்டதை நினைவு கொள்கிறோம். நாம் பரலோகவாசியா நித்திமிப்பையா தேவனுடைய சமயமாக இருக்கத்தக்கதா இயேசு சிந்தப்பட்டதை நாமே நினைவு கொள்கிறோம். இப்படி நினைவு கொண்டு திருவிழா பங்குடும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அந்த தாழ்மையிலிருந்து உயர்த்தப்பட்டு நம்ம நிச்சயமாக அந்த நீதிமானங்களை தொடர்ந்து வைத்து நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த பரலோகவாசியாக மாற்றுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் என்னை நினைவு கொள்ளும்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் கர்த்தராகிய இயேசு நமக்காக செய்ததை நம்ம நினைவு கொள்ளும்படியாக திருவிழா பங்கு கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு நமக்கு செய்ததை நம்ம பார்க்கிறோம். தாழ்மை கூட கொண்டார். நாம் மீதமாக்க முடியாது, தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். நாம் தேவனுடைய சமயமாக இருக்க முடியாது, தேவனுடைய வாசியாக இருக்க முடியாது, பரலோக வாசியாக இருக்க முடியாது, நித்திய மீட்பை உள்ளவர்களாய் இருக்க முடியாது, தம் ரத்தத்தை கொடுத்தார். இதை நினைவுபடும்படியாக நாம் இப்போ திருவிருந்து பங்கு கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து நாம் திருவிருந்து பங்கு கொண்டு நாம் தேவன் நமக்கு இயேசு நமக்காக தாழ்மையை கொண்டதையும் இயேசு நமக்காய் நாம் நீதிமானத்துக்கு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்கோம். இயேசு நம்மளோட பரலோகவாசியாக மாற்றுக நித்திய அதை வாசல் பிரவேசிக்கிற தேவனுடைய நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளுக நமக்கு ரத்த சிந்தனையும் நாம் நினைவு கொண்டு இந்த திருவிருந்து பங்கு கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. 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 சோதரம் சோதரம் சோதரம்